இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க, வழக்கமா படிக்கிற நியூஸ் பேப்பரை எடுக்கிறீங்க, ஆனா உங்க கண்ணுல ஒரு பெரிய கட்டு போடப்பட்டிருக்கு. உங்களால எதையும் பார்க்க முடியல. உடனே நியூஸ் படிக்கிறதுக்காக ஒரு மொபைல் ஆப்பை ஓபன் பண்றீங்க. ஆனா அந்த ஆப்ல இருந்து வர்ற குரல் எந்த உணர்ச்சியும் இல்லாத, உயிரே இல்லாத ஒரு ரோபோட் பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிஜமாவே செம்ம கடுப்பாகும். ஏன்னா, நாம ஒரு விஷயத்த வெளியிலிருந்து பார்க்கறதுக்கும், அத நாமளே அனுபவிக்கிறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. கரெக்ட். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த உயிரில்லாத ரோபோட் குரலை உருவாக்குன அந்த பெரிய டெக் கம்பெனியோட ஓனரே நீங்க தான் அப்படின்னா நிலைமை எப்படி இருக்கும்? வாவ்! இது ஒரு அருமையான சிந்தனை பரிசோதனை. குறிப்பா டெக்னாலஜி உலகத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன நடக்கும்னு யோசிக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த உணர்வுகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான புள்ளியை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். புதிய விஷயங்களை விரைவாகவும் அதே சமயம் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க நினைக்கிற உங்களுக்கான பிரத்யேகமான தேடல் இது. ஆமாங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தரவு யூடியூப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ் தளத்துல வெளியான தகவல் பரிமாற்ற கழகம் அப்படிங்கிற வெப் சீரிஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம மத்த எபிசோடுகள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு குறிப்பா இதுல வர்ற 3வது எபிசோட மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்க போறோம். இந்த ஒரு எபிசோடுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டெக்னாலஜி, அப்புறம் கார்ப்பரேட் அரசியல், மனித உளவியல் இதையெல்லாம் தான் நம்ம டீகோட் செய்ய போறோம். இந்த 3வது எபிசோட மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க ஒரு முக்கிய காரணம் இருக்கு. பொதுவா டெக்னாலஜி அப்படின்னா கோடிங், அல்கோரிதம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குற மனிதர்களோட மனநிலையில தான் உண்மையான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இந்த எபிசோட் ரொம்ப அப்பட்டமா காட்டுது. கண்டிப்பா. சரி, நாம நேரா கதைக்குள்ளே போயிடலாம். கார்த்திக், சக்தி அப்படின்னு 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி. அவங்க ஒரு தொழில்நுட்ப சவாலை பத்தி விவாதிக்கிறாங்க. அதாவது சிவசங்கரன், திருப்பதி அப்படின்னு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேருமே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். ஆமா. அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிற ஆடியோ புக் ரீடர் ஆப்ல வாய்ஸ் குளோனிங் வசதியை கொண்டு வர முடியுமான்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த ரோபோட்டிக் குரலுக்கு பதிலா ஒரு நிஜ மனிதன் உணர்ச்சியோட படிக்கிற மாதிரி ஒரு குரல் வேணும்னு கேக்குறாங்க. இங்க தான் சக்தி அந்த வாய்ஸ் குளோனிங் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்குறான். பொதுவா வாய்ஸ் குளோனிங்னா யாரோ பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்றதுன்னு நினைப்போம். ஆனா அது கிடையாது. இது ஒரு ஏஐ மாடல். ஒரு நிமிஷம், அப்போ இதுல என்ன நடக்கும்? இப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதரோட குரலை ஒரு 5ஓ 10ஓ நிமிஷம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி இன்புட்டா கொடுக்கணும். அந்த ஏஐ அந்த குரலோட அதிர்வெண், வார்த்தைகளை உச்சரிக்கிற விதம், உணர்ச்சிகளமான ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு கணித மாடல்ல உருவாக்கிடும். வெயிட், அப்போ அந்த மாடலை உருவாக்கிட்டா அவர் பேசாத வார்த்தைகளை கூட நாம வெறும் டெக்ஸ்டா டைப் பண்ணி கொடுத்தா அந்த ஏஐ அவரோட குரல்லையே அப்படி தத்ரூபமா பேசுமா? 100% பேசும். அந்த நபர் அந்த வாக்கியத்தை தன்னோட வாழ்நாள்ல உச்சரிச்சிருக்கவே மாட்டார். ஆனா நீங்க டைப் பண்ணி என்டர் தட்டினா அவர் எந்த எக்ஸ்பிரஷனோட பேசுவாரோ அதே மாதிரி அந்த ஏஐ பேசும். ஓ மை காட், இங்கதான் பெரிய ஆபத்து இருக்கு. கார்த்திக்கும் அதே தான் அந்த சீன்ல சொல்றான். நான் ஒரு ஒப்பீடு சொல்றேன், நீங்க சரியா இருக்கான்னு பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு கால் பறி போயிடுச்சு. அவருக்கு நாம ஒரு செயற்கை கால் பொருத்தி கொடுக்கறோம். சரி. அந்த காலை வச்சு அவர் நடக்கலாம், ஓடலாம். ஆனா அந்த செயற்கை காலை பயன்படுத்தி அவர் இன்னொருத்தரோட தடம் பதிச்சு ஒரு தப்பு செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது இல்லையா? ஆனா அந்த வாய்ஸ் குளோனிங் அப்படி இல்ல. இது அடுத்தவங்களோட அடையாளத்தையே திருடுற ஒரு மாஸ்க் மாதிரி. கார்த்திக் எக்ஸாக்டா இந்த பயத்தை தான் வெளிப்படுத்துறான். மோடிஜிய தமிழ்ல பேச வைக்கலாம், ஸ்டாலினை இங்கிலீஷ்ல பேச வைக்கலாம். ஏன் ஒருத்தர் சொல்லாத விஷயத்த அவர் சொன்ன மாதிரி ஜோடிச்சு ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கலாம். இதுதான் நம்ம டீப் ஃபேக் அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? ஆமா. ஒரு பார்வையற்ற மாணவருக்கு உதவ போய் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய ஆயுதத்தை நம்மளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற தார்மீக கேள்வி இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. இது ரொம்ப உண்மையான ஒரு பயம்தான். ஆனா இதுக்கு சக்தி சொல்ற தீர்வு இருக்கு பாருங்க, அதுதான் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. டெக்னாலஜியை முடக்கி வைக்காம அதை எப்படி பாதுகாப்பா டிசைன் பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுக்கறான். அது ஒரு பிரில்லியண்டான அப்ரோச். சக்தி என்ன சொல்றானா, இந்த வாய்ஸ் குளோனிங் வசதியை நாம ஓபன் சோர்ஸா யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி கொடுக்க வேண்டாம். இந்த ஏஐ மாடலை வெறும் ஆவணங்களை வாசிப்பதற்கு மட்டும் பயன்படுற மாதிரி ஒரு கட்டுப்பாடோட உருவாக்குவோம்னு சொல்றான். சூப்பர். அதாவது அந்த சிஸ்டம்குள்ள நீங்க ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ அல்லது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டையோ அப்லோட் பண்ணா மட்டும்தான் அந்த குரல் வேலை செய்யும். எக்ஸாக்ட்லி. நீங்களா மேனுவலா வார்த்தைகளை டைப் பண்ணி அதை பேச வைக்க முடியாது. வா, அப்ப அந்த மாணவர்கள் தங்களோட பாடப்புத்தகங்களை படிக்கவோ நியூஸ் பேப்பர் படிக்கவோ இந்த குரலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை வச்சு ஒரு போலி ஆடியோவை யாராலும் உருவாக்க முடியாது. இது எவ்வளவு ஆழமான சிந்தனை!
இதத்தான் டெக்னாலஜி உலகத்துல எத்திக்ஸ் பை டிசைன் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறத விட சிஸ்டமை டிசைன் பண்ணும்போதே அதோட ஆர்கிடெக்சர்லயே தவறான பயன்பாட்டை தடுக்கிறதுக்கான கோடை எழுதிடுறது. மனிதர்களோட அறம் சார்ந்த பிரச்சனையை ஒரு சாஃப்ட்வேர் கட்டுப்பாட்டின் மூலமா தீர்க்கிற ஒரு அருமையான முரண் இது. சரி, லேப்குள்ள உட்கார்ந்துகிட்டு தியரியா பேசுறதெல்லாம் ஈஸி. ஆனா இத நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் உணரும்போது தான் அதோட உண்மையான மதிப்பு தெரியுது. இப்போ நீங்க கார்த்திகோட அப்பா ஆதிகேசவன் மருத்துவமனையில இருக்கிற அந்த சீனை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவர் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. கார்த்திக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தோட நிறுவனர். அவருக்கு கண்ணுல ஒரு சின்ன கண்புரை அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில தான் கட்ட அழிப்பாங்க. ஆனா அவருக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிச்சே ஆகணும். கண்ணுல கட்டு இருக்கிறதால படிக்க முடியாம தவிக்கிறாரு. அப்போதான் கார்த்திக், கவலைப்படாதீங்கப்பா, நாங்க உருவாக்குன ஆடியோ புக் ரீடர் இருக்கு, அதுல நியூஸ் கேளுங்க அப்படின்னு அந்த ஆப்பை ஆன் பண்ணி விடுறோம். ஆனா ஆதிகேசவனோட ரியாக்ஷன் என்ன? அந்த ஆப்ல வர டாக்பேக் வாய்ஸ் ஒரு ரோபோட் பேசுற மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு செம்மையா எரிச்சலாகிறாரு. இங்கதான் நாம ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கணும். ஒரு மனிதன் பக்கத்துல உட்கார்ந்து பேப்பரை படிச்சு காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் அதுல இல்லைன்னு சொல்லி அந்த ஆப் ஒரு தூக்கி போட்டுறாரு. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட முதலாளி நினைச்சா எதை வேண்டாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற நிஜ வலி அவருக்கு புரியுது. கரெக்ட். முந்தைய எபிசோடுகள்ல அந்த பார்வையற்ற மாணவன் திருப்பதி என்ன சொன்னா, அந்த டாக்பேக் வாய்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப ரோபோ மாதிரி இருக்குன்னு தானே சொன்னா. அதேதான், ஒரு கடைக்கோடி மாணவன் சொன்ன அதே பிரச்சனைய இப்போ ஒரு கார்ப்பரேட் முதலாளி தன்னோட சொந்த அனுபவத்தின் மூலமா உணர்றார். இது வெறும் சிம்பத்தி கிடையாது, இது எம்பதி. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. ஐயோ பாவம் அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு மேல இருந்து கீழே பாக்குறது சிம்பத்தி. ஆனா எனக்கே இப்ப கண்ணு தெரியல, இந்த ரோபோ குரலை வச்சுக்கிட்டு நியூஸ் கேட்கறது எவ்வளவு பெரிய நரகமா இருக்குன்னு உணர்றது எம்பதி. 100% உண்மை. கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் அவங்க உருவாக்குற அக்செசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ அவங்களே யூஸ் பண்ணி பார்க்கறதே இல்ல. ஆனா அந்த வலி அவங்களையே நேரடியாக தாக்கும்போது தான் அந்த தொழில்நுட்பம் எவ்வளவு அத்தியாவசியமானதுன்னு புரியுது. அதனாலதான் ஆதிகேசவன் உடனே கார்த்திக்கிடம் இந்த வாய்ஸ் குளோனிங் ஃபீச்சரை கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும், என் முழு சப்போர்ட் இருக்குன்னு உத்தரவு போடுறாரு. ஒரு தனி மனிதனோட வழி ஒரு மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனத்தோட பாலிசி முடிவா மாறுற தருணம் அது. இத கேட்கும் போதே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பரவாயில்லையே, பெரிய முதலாளிக்கே புரிஞ்சிருச்சு, இனிமே அந்த பார்வையற்ற மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ஸ் குளோனிங் ஆப் கிடைச்சிடும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய செக்மெண்டே ஆரம்பிக்குது. ஆமா, கார்ப்பரேட் நிறுவனங்களோட நிஜமுகம் வெளிப்படுற இடமும் அதுதான். டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டுருச்சு, தொழில்நுட்பமும் ரெடியா இருக்கு. ஆனா அது எண்ட் யூசரை போய் சேர்றதுக்கு நடுவுல இருக்கிற அதிகார படிக்கட்டுகள் எவ்வளோ பெரிய இரும்புச் சுவர் அப்படிங்கறத அடுத்த காட்சி உடைச்சு காட்டுது. அடுத்த நாள் காலையில கார்த்திகும் சக்தியும் அவங்க டெவலப்பர் வினோத் கிட்ட போய் வேலையை ஆரம்பிக்க சொல்றாங்க. எல்லாமே ஸ்பீடா நடக்குது. அப்போ இந்த உதவியை கேட்ட அந்த 2 மாணவர்கள் சிவசங்கரன், திருப்பதி, 2 பேரும் டெவலப்பரை பார்க்கறதுக்காக அந்த கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு வர்றாங்க. அங்க ரிசப்ஷனிஸ்ட் சாரா அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரம்னா 10 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் இல்ல, முழுசா 3 மணி நேரம் அந்த பார்வையற்ற மாணவர்கள் அந்த ரிசப்ஷன்ல காக்க வைக்கப்படுறாங்க. 3 மணி நேரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காத்திருப்புக்கு பிறகு சிவசங்கரனுக்கு பொறுமை போயிடுது. அவன் அவ்வளோ பெரிய அப்பாடக்கரா ஒரு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு இப்படி 3 மணி நேரம் காக்க வைக்கிறாங்களேன்னு கோவப்படுறான். அந்த கோபம் ரொம்ப நியாயமானது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. அந்த கம்பெனி ஓனருக்கே இதோட தேவை என்னன்னு முழுசா புரிஞ்சிருச்சு. டெக்னாலஜி டீமும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக அந்த மாணவர்களை அந்த கார்ப்பரேட் நிறுவனம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கணும்? ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஏதோ கம்யூனிகேஷன் கேப் மாதிரி எனக்கு தெரியல. நாங்க அதிகாரம் படைச்சவங்க, நாங்க மேல இருக்கோம், நீங்க உதவி கேட்டு வந்த சாதாரண பசங்க, அதனால நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் அதிகார தோரணையா தான் எனக்கு படுது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இது கம்யூனிகேஷன் கேப் கிடையாது, இது கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரோட டிசைன். முதலாளிக்கு எம்பதி வந்திருக்கலாம், ஆனா அந்த கார்ப்பரேட் கட்டமைப்புக்கு எம்பதி கிடையாது. அது ஒரு இயந்திரம் மாதிரி தான் செயல்படும். உதவி செய்யறோன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனோட சுயமரியாதையை சீன்றதுக்கு எந்த நிறுவனத்துக்கும் உரிமை கிடையாது. இது அதிகாரத்துக்கு எதிரான ஒரு சாமானியனோட குரல். அப்போ திருப்பதி சிவசங்கரன் அவ்வளோ கோவப்படுறான், ஆனா திருப்பதி ரொம்ப அமைதியா இருக்கானே. ஆமா, காரியமாகணும்னா நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சிவசங்கரனை சமாதானப்படுத்துறான். அவனுக்கு ரோஷம் இல்லையான்னு நமக்கு தோணலாம், ஆனா எனக்கு என்னமோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக உளவியல் இருக்கிற மாதிரி படுது. கண்டிப்பா இருக்கு.
திருப்பதி அமைதியா இருக்கான் அப்படின்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சமூகம் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிய எப்படி நடத்துது அப்படிங்கிற அந்த கசப்பான உண்மைய அவன் தினமும் சந்திச்சவன். உண்மைதான். ஒரு பார்வையற்ற நபர் ரோட்ட கடக்கணும்னா யாராவது உதவிக்கு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதேதான். பஸ்ஸுல ஏறணும்னா அந்த பஸ்ஸோட கண்டக்டரோ இல்ல சக பயணியோ இறக்கப்படுற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த சமூகம் அவனோட பொறுமையின்மையை எப்பவும் அடிச்சு நொறுக்கிடுச்சு. நீங்க சொல்லும்போது தான் அதோட ஆழம் எனக்கு புரியுது. அப்போ அந்த ரிசப்ஷன்ல அவன் அமைதியா உட்கார்ந்திருக்கான் அப்படின்னா அது கார்ப்பரேட் நிறுவனத்தோட மாண்மையை அவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாதா? இல்லவே இல்ல. இந்த சமூகம் என்னைக்குமே ஒரு மாற்றுத்திறனாளிய சமமா நடத்தினது கிடையாது. இதுவும் அதோட ஒரு பகுதிதான் அப்படிங்கிற ஒரு வலியான பக்குவம் அது. சாஃப்ட்வேர் கோடு மூலமா வாய்ஸ் குளோனிங் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டாங்க. ஆனா இந்த சமூக கட்டமைப்புல இருக்கிற பக்குவமின்மைக்கு எந்த சாஃப்ட்வேராலையும் தீர்வு சொல்ல முடியாது. மிகச் சரியான கவனிப்பு. தொழில்நுட்பம் ஒளியின் வேகத்துல வளருது. நேத்து நினைச்சது இன்னைக்கு ஏஐ மூலமா செஞ்சிட முடியும். ஆனா ஒரு சக மனிதனா மதிக்கிற சமூகவியல் வளர்ச்சி இன்னும் நத்த வேகத்துல தான் ஊர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த சீன் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு வழியா அந்த சாரா மாணவர்களை உள்ள கூப்பிடுறாங்க. 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க யாரையா பார்த்து 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதோட இந்த 3வது எபிசோடு ஒரு பெரிய சஸ்பென்ஸா முடியுது. அங்க இருக்கிறது யாரு, அவங்கள பார்த்து ஏன் இவங்க அதிர்ச்சி ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம சீரீஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நாம பேசின மொத்த விஷயங்களையும் சுருக்கமா, அதாவது கீ டேக்அவேஸ் அப்படின்னு பார்த்தா 2 முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் விஷயம், ஒரு புதிய தொழில்நுட்பம் ஆபாயகரமானது அப்படின்னு பயந்து அதை முடக்கி வைக்கிறத விட அதோட டிசைன்லயே எப்படி ஒரு தார்மீக கட்டுப்பாட்டை கொண்டு வரலான்னு யோசிக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. எத்திக்ஸ் பை டிசைன். கட்டுப்பாடுகளோடு கூடிய சுதந்திரம் தான் டெக்னாலஜிக்கு எப்பவுமே தேவை. கரெக்ட். 2வது பாடம், உண்மையான கண்டுபிடிப்புகள் எப்போ பறக்குது? போர்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அனுதாபப்படும் போது கிடையாது. அந்த எண்ட் யூசரோட வலிய அவங்களோட இடத்துல இருந்து நாமே அனுபவபூர்வமா உணரும்போது தான். ஆதிகேசவனுக்கு வந்த அந்த கண் அறுவை சிகிச்சை எப்படி ஒரு மாற்றுத்திறனாளியின் வலியை அவருக்கு புரிய வச்சதோ அது போல. சரி, நாம இந்த டீப் டைவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஏஐ மற்றும் வாய்ஸ் குளோனிங் டெக்னாலஜியால ஒரு மனிதனோட குரல்ல இருக்கிற அத்தனை உணர்ச்சிகளையும் ஏற்ற இறக்கங்களையும் துல்லியமா காப்பி பண்ணி ஒரு பார்வையற்ற மாணவருக்கு ஆறுதலா வாசிச்சு காட்ட முடியுது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல மனிதர்கள்கிட்ட இருக்கிற எம்பத்தி அப்படிங்கிற அந்த தூய்மையான பரிவுணர்வை கூட இந்த ஏஐ டெக்னாலஜியால என்றைக்காவது ஒரு நாள் அப்படியே க்ளோன் பண்ண முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அல்லது டெக்னாலஜி என்னதான் மின்னல் வேகத்துல வளர்ந்து ஏஐ ரொம்ப மனிதத்தன்மையோட மாறினாலும் உதவி கேட்டு வர்ற அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை 3 மணி நேரம் ரிசப்ஷன்ல காக்க வைக்கிற அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோட உயிரற்ற இயந்திரத்தன்மை என்னைக்குமே மாறாதா? தொழில்நுட்பம் வளர்ற அளவுக்கு மனிதர்களாகிய நாமும் கொஞ்சம் வளர்ந்திருக்கோமா? நீங்களே கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இந்த டீப் டைவ் கண்டிப்பா உங்க சிந்தனையை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். இப்போ உங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பரீட்சைக்காக நீங்க தீவிரமா படிச்சிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுவும் அந்த பரீட்சை தான் உங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு சிக்கல். அந்த புத்தகங்களை உங்களால கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு உடைந்த எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு குரல் கேக்குது. கரெக்டா? அதேதான். உச்சரிப்பே புரியாத ஒரு ரோபோட்டிக் குரல் அந்த புத்தகத்தை உங்களுக்கு மணிக்கணக்கா படிச்சு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த நாராசமான குரலை காதுல வச்சுக்கிட்டு ஒரு 10 மணி நேரம் உங்களால தொடர்ந்து படிக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். கண்டிப்பா. இது ஏதோ கற்பனை இல்ல, நிஜமாவே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா. சிவசங்கரன் அப்புறம் திருப்பதி அப்படின்னு 2 மாணவர்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிஜமான போராட்டம் தான் இது. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்று உங்களுக்காக நம்ம தகவல் பரிமாற்ற கழகம் அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸோட ஆவணங்களை முழுமையா அலச போறோம். கரெக்ட். முக்கியமா 2வது எபிசோட் எங்கே எப்படி அதிரடியா முடிந்ததோ சரியா அங்கிருந்தே தொடங்கி 3வது எபிசோட் முழுவதையும் எந்த ஒரு சிறு தகவலும் விடுபடாம உங்களுக்காக அக்குவேர ஆணிவேராக அலசப் போகிறோம். ஓகே, இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இந்த ஆவணங்களை நான் ஆராய்ந்த போது எனக்கு தோன்றிய முதல் விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குற கதையை மட்டும் சொல்லல. வேற எதை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது மனித உணர்வுகள், விளிம்பு நிலை மக்களோட தேவைகள், அப்புறம் தொழில்நுட்பம்
இது மூன்று எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுது அப்படிங்கிற ஒரு பெரிய படத்தை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. ஒரு சின்ன தேநீர் கடையில ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியா மாறுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா, எல்லாமே டேட்டாவா மாறிட்டு வர்ற இந்த உலகத்துல ஒரு இயந்திரத்துக்கு எப்படி மனிதத்தன்மையை கொடுப்பது அப்படிங்கிற போராட்டம் தான் இது. ஆனா இந்த டிஜிட்டல் போராட்டத்தை அவங்க எடுத்த உடனே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஆரம்பிக்கல. அந்த 2வது எபிசோட் எப்படி அதிரடியா முடிஞ்சதுன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அந்த ஹோட்டல் சீன் தானே? ஆமா, அதேதான். ஒரு ஹோட்டல்ல நண்பர்கள் குழு கார்த்திக் அப்படிங்கிறவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. வீட்ல போனா திட்டுவாங்கன்னு பயந்து வித்யா அங்கிருந்து கிளம்புறா. ஆமா, அவ கிளம்புனதும் அவங்க சாப்பிட்ட பில்ல கட்டுறதுக்காக கார்த்திக்கோட நண்பன் ஒருத்தன் போறான். அப்போ அங்க ஒரு பெண்ண சில ரவுடிகள் கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. கரெக்ட். இத பார்த்த உடனே அந்த நண்பன் பதறி போய் போலீஸ கூப்பிடல. பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடையில போய் ஒரு சோடா பாட்டில வாங்குறான். அந்த டயலாக் ரொம்ப மாசா இருக்கும். அவ பொண்ணுதான், ஆனா சாதாரண பொண்ணு இல்ல அப்படின்னு ஒரு மாசான டயலாக் பேசி அந்த ரவுடிகளை அடிச்சு ஓட விடுறான். ஒரு நிஜமான சினிமா ஹீரோ மாதிரி. ஆமா, எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஆவணம். இதுல ஏன் சம்பந்தமே இல்லாம நம்ம தமிழ் சினிமாவுல வர்ற கிளாசிக் மாஸ் ஹீரோ அறிமுக காட்சி மாதிரி ஒரு தெருமுனை சண்டையை உள்ள கொண்டு வரணும்? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இது வெறும் கமர்ஷியல் காரணத்துக்காக சேர்க்கப்பட்ட ஒண்ணா? எனக்கு அப்படி தோணல. கண்டிப்பா கிடையாது. நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது அது ஒரு வழக்கமான சினிமா சண்டை மாதிரி தெரியலாம். ஆனா அந்த சண்டை தான் இந்த கதையோட மையக்கருத்துக்கான அஸ்திவாரம். ஓ, அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது, ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும்போது தனக்கு சம்பந்தமே இல்லைன்றாலும் ஒருவன் தட்டி கேட்க முன்வரணும் இல்லையா? ஆமா, அவனுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அதுதான் ஒரு பௌதீக ரீதியான நீதி அல்லது பிசிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்காக தன் உடலால் பலத்தால் குரல் கொடுப்பது. அவனது கையில் இருந்த அந்த சோடா பாட்டில் ஒரு சாதாரண பொருள் தான். ஆனா அந்த இடத்துல அது நீதிக்கான ஒரு ஆயுதமா மாறுது. இதே உணர்வு தான் அடுத்த எபிசோட்ல டிஜிட்டல் நீதிக்கான போராட்டமா மாறப்போகுது. வாவ், இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு குறியீடு தான். அடுத்தவங்களுக்காக குரல் கொடுக்கிற அதே மனநிலை எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கோடா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் அந்த சோடா பாட்டில் சண்டை. தெருமுனை நீதியிலிருந்து டிஜிட்டல் நீதிக்கு மாறுற அந்த புள்ளி நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா சோடா பாட்டில தூக்கி கையால சண்டை போடுற அளவுக்கு உடல் பலம் இருக்கிறவங்க தங்களை காப்பாத்திக்கலாம். ஆனா அந்த பலம் இல்லாதவங்களோட நிலைமை என்ன? அதுதான் கேள்வி. இத புரிஞ்சுக்கன்னா நம்ம முதல் எபிசோட்ல நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப ஞாபகப்படுத்திக்கணும். அந்த ஹாஸ்டல் சீன். ஆமா, கல்லூரி விடுதியில ஒரு காட்சி. இன்னும் கொஞ்ச நாள்ல செமஸ்டர் தேர்வு வரப்போகுது. சிவசங்கரன் தன் நண்பன் திருப்பதிய தூக்கத்துல இருந்து எழுப்புறான். திருப்பதி ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. கரெக்ட். அவனுக்கு படிக்கணும்னா யாராவது படிச்சு காட்டணும், இல்லனா அவனோட போன்ல இருக்கிற டாக் பேக் வசதியை பயன்படுத்தணும். அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாராசமா இருக்கும். ஆமா, எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத ரோபோட்டிக் குரலா இருக்கு. அத வச்சு ஒரு நாவலோ அல்லது ஒரு தியரியும் படிக்கும்போது அது எவ்ளோ பெரிய சித்திரவதையா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உணர்ச்சிகளை உள்வாங்குவது. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்பது அவர்களின் செவிகள் தான். ஒரு இயந்திரத்தனமான ஏற்றவிறக்கங்கள் இல்லாத குரல்ல ஒரு கவிதையோ கட்டுரையோ கேட்டா அதோட ஆன்மா எப்படி போய் சேரும்? அது போய் சேரவே சேராது. திருப்பதி படுற கஷ்டம் அதுதான். அவனுக்கு வெறும் டேட்டா வேணாம், ஒரு மனிதத்தன்மையோடு ஆத்மார்த்தமா தட்டி கொடுத்து சொல்லி கொடுக்கிற ஒரு குரல் தேவைப்படுது. அதனாலதான் திருப்பதிக்கு தன்னோட சொந்த குரல்லையோ அல்லது இயல்பான மனித குரல்லையோ அதை கேட்கணும்னு ஒரு ஆசை வருது. அப்போதான் அவனோட நண்பன் சிவசங்கரன் ஒரு ஐடியா கொடுக்கறான். ஆமா, 11 லேப்ஸ் மாதிரி சில ஆப்ஸ்ல வாய்ஸ் குளோனிங் வசதி இருக்குன்னு சொல்றான். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அதுக்கெல்லாம் மாசம் மாசம் டாலர்ல காசு கட்டணும். எக்ஸாக்ட்லி. ஒரு ஏழை மாணவனால எப்படி அதை கட்ட முடியும்? உடனே அவங்க ஒரு துணிச்சலான காரியம் பண்றாங்க. அந்த ஆடியோ புக் ரீடர் ஆப்பை உருவாக்குன டெவலப்பரோட நம்பரை கண்டுபிடிச்சு பேசுறாங்க. ஹலோ சார், எங்களை போன்ற பார்வையற்ற மாணவர்களுக்காக இந்த வாய்ஸ் குளோனிங் வசதியை இலவசமாக தர முடியுமா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இது ஒரு சாதாரண கோரிக்கை மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சமூக நீதி இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஆதங்கமான கேள்வி வருது. தொழில்நுட்பம் வளர வளர அது எல்லோருக்குமானதா மாறும்னு சொல்றாங்க. பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கல்விக்கு தேவையான இந்த அடிப்படையான ஒரு விஷயம் ஏன் இன்னும் சாதாரண மாணவர்களுக்கு எட்டாக்கனியாவே இருக்கு? இதெல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கான சொகுசு பொருளா மட்டுமே சுருங்கிடுச்சா? இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும். தொழில்நுட்பம் எப்பவுமே ஒரு சமத்துவத்தை உருவாக்குற கருவிதான், அதாவது ஒரு கிரேட் ஈக்குவலைசர். ஆனா அது நடைமுறையில அப்படி இல்லையே. அதுக்கு காரணம் இருக்கு.
ஒரு புதிய புரட்சிகரமான தொழில்நுட்பம் உருவாகும்போது அதுக்கு பின்னாடி பல மில்லியன் டாலர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகள் இருக்கு. ஓ, அந்த R&D காஸ்ட்ஸ். ஆமா. அதனால நிறுவனங்கள் முதல்ல அதை யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியுமோ அவங்களுக்கான ஒரு பிரீமியம் சேவையாத்தான் வெளியிடுவாங்க. ஆனா இங்க திருப்பதியோட கேள்வி அதை உடைக்குது இல்லையா? கண்டிப்பா. ஏன் கல்வி என் உரிமை, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் கேட்கறான். உண்மையிலே அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அவனோட அந்த ஒரு ஃபோன் கால் அவனுக்கான உதவி இல்ல, அது விளிம்பு நிலை மக்களோட டிஜிட்டல் உரிமைக்கான ஒரு போர் முழக்கம். அந்த போர் முழக்கம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போற 3வது எபிசோடோட மையக்கரு. ஆமா, இப்போ நம்ம நேரடியா கார்த்திகோட ஆபீஸுக்கு போவோம். கார்த்திக் தான் அந்த ஆடியோ புக் அப்ளிகேஷனை உருவாக்குன நிறுவனத்தோட முக்கிய நபர். அவன்கிட்ட அவனோட நண்பனும் சக ஊழியருமான சக்தி வந்து இந்த 2 கல்லூரி மாணவர்கள் கேட்ட கோரிக்கைய பத்தி சொல்றான். ஆனா இங்க ஒரு பெரிய காமெடி நடக்குது. ஆமாங்க, கார்த்திக்கு வாய்ஸ் குளோனிங் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஒரு டெக் நிறுவனத்துல இருக்கிறவனுக்கு அது தெரியலங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே சக்தி அவனுக்கு அதை பத்தி விளக்குறான். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கும் இங்க ஒரு சந்தேகம் வருது. இந்த வாய்ஸ் குளோனிங்னா என்ன? நம்ம பேசுற வார்த்தைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் செஞ்சு இன்னொருத்தர் குரல்ல ஒட்ட வைக்கிற வேலையா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இது எப்படி இவ்ளோ தத்ரூபமா வேலை செய்யுது? நீங்க கேக்குறது மிக முக்கியமான தொழில்நுட்ப கேள்வி. இது வெறும் வார்த்தைகளை ஆடியோவா மாத்துற வேலை இல்ல. சக்தி கார்த்திக்கு விளக்கும்போது இதோட ஆழத்தை சொல்றான். என்னன்னு சொல்றான்? ஒரு மனிதன் பேசும்போது அவனோட மூச்சு விடுற இடைவெளி, உணர்ச்சி வசப்படும் போது குரலில் ஏற்படும் நடுக்கம், ஏற்ற இறக்கங்கள், இதையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI ரொம்ப நுணுக்கமா மேப் பண்ணும். ஓஹோ, இத AI வாய்ஸ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்களா? அதேதான். வெறும் ஒரு சில நிமிட ஆடியோ பதிவுகளை உள்ளீடா கொடுத்துட்டா போதும், அந்த AI அந்த மனிதனோட குரல் வளத்தை முழுமையா கத்துக்கிட்டு அவன் வாழ்க்கையில சொல்லாத வார்த்தைகளை கூட அச்சசலாக அவன் குரல்லையே பேச வைக்கும். அட பாவமே, இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. அதுதான் இதோட அபாரமான சக்தி, அதே சமயம் ஆபத்தும் கூட. இந்த விளக்கத்தை கேட்ட உடனே கார்த்திக்கோட முகம் அப்படியே மாறுது. அவனுக்குள்ள ஒரு பொறி தட்டுது. மோடிஜிய தமிழ்ல பேச வைக்கிறதும் ஸ்டாலினை ஆங்கிலத்துல பேச வைக்கிறதும் இதுதானான்னு கேக்குறான். ஆமா, ஒருத்தர் சொல்லாதத சொன்னதா மாற்றி எடிட் செஞ்சு வதந்திகளை பரப்புவதும் இதுதானா அப்படின்னு இதோட விபரீதத்தை கார்த்திக் உடனே புரிஞ்சுக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு அவனுக்கு அப்பதான் புரியுது. உடனே சக்தி ஒரு தீர்வை கொடுக்கறான். இத மக்கள் தப்பா பயன்படுத்தாம இருக்க இந்த வாய்ஸ் குளோனிங் வசதியை வெறும் டாக்குமெண்ட், அதாவது எழுத்துக்களை படிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தும் வகையில் நம்ம வடிவமைக்கலாம்னு சொல்றான். அப்படி செஞ்சா இத மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சக்தி நம்புறான். ஆனா எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்ல. இத நிஜமாவே நாம அறம் சார்ந்த தொழில்நுட்ப வடிவமைப்பு, அதாவது எத்திக்கல் டெக் டிசைன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கம்பெனி மேல கேஸ் வராம இருக்க அவங்க தங்களை பாதுகாத்துக்கிற ஒரு கார்ப்பரேட் தந்திரமா இது? நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். ஆனா தொழில்நுட்ப உலகத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் பேஸ்ட் டிசைன் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட் பேஸ்ட் டிசைன் அப்படின்னா? அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போதே அது எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எல்லைய வகுக்கிறது. புரியலையே, ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இத புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் 300 கிலோமீட்டர் வேகத்துல போகும்னு வச்சுப்போம். சரி. ஆனா அதுக்கான இன்ஜினை உருவாக்கும் போதே அது 150 கிலோமீட்டருக்கு மேல போகாதபடி ஒரு ஸ்பீட் கவர்னர் பொருத்துறாங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த காரோட திறமைய குறைக்கிறதுக்காக இல்ல, ஓட்டுபவரோட உயிருக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு பண்றது. அதே மாதிரி தான் சக்தியோட ஐடியாவும். ஓ, இப்ப புரியுது. டீப் ஃபேக் மாதிரி ஆபத்தான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ற வசதியை கொடுக்காம வெறும் டாக்குமெண்ட் படிக்க மட்டும் அந்த வாய்ஸை பயன்படுத்தலாம்னு சொல்றது ஒரு மிகச்சிறந்த அறம் சார்ந்த முடிவு தான். ஓகே, அந்த ஸ்போர்ட்ஸ் கார் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. இது கார்ப்பரேட் தந்திரம் இல்ல, சமூக பொறுப்புணர்வுன்னு ஒத்துக்கிறேன். கண்டிப்பா. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்க. ஆனா கார்த்திக் இதை செய்ய ஒத்துக்குவானா? ஏன்னா இதுக்கு பெரிய அளவுல முதலீடு தேவைப்படும். அதான் ஒரு பெரிய சவாலா இருக்கு. இதெல்லாம் கேக்குறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இதனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ஆஹா தருணம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் சீனை சொல்றீங்களா? ஆமா, கார்த்திக்கும் சக்தியும் கார்த்திக்கோட தந்தை ஆதிகேசவனை பார்க்க மருத்துவமனைக்கு போறாங்க. ஆதிகேசவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட், பெரிய கோடீஸ்வரர்.
அவருக்கு 2 கண்ணுலயும் கண்புரை அறுவை சிகிச்சை முடிஞ்சு கண்ணுல கட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. காலையில நியூஸ் பேப்பர் படிக்க முடியலையேன்னு இந்த பெரிய மனுஷனுக்கு கடுமையான கோவமும் எரிச்சலும் வருது. அப்போ கார்த்திக், அப்பா கவலைப்படாதீங்க, நாங்க உருவாக்குன ஆடியோ புக் ரீடர் இருக்கு, அதை வச்சு நியூஸ் பேப்பரை கேளுங்க அப்படின்னு சொல்லி அதை ஆன் பண்றான். அந்த இடத்துல ஆதிகேசவனோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவர் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரு. அங்கதான் பெரிய ட்விஸ்ட். டே, அந்த டாக் பேக் வாய்ஸ் ஒண்ணுமே புரியலடா. எனக்கு யாராவது நேர்ல உட்காந்து நியூஸ் பேப்பரை படிச்சு காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு முக்கத்துல அடிச்ச மாதிரி அந்த ஆப்பை நிராகரிக்கிறாரு. இந்த இடம் உண்மையிலே ரொம்ப முக்கியமானது. இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. கோடி கணக்குல பணம் வச்சிருக்கிற ஒரு பெரும் தொழிலதிபருக்கு வந்த ஒரு சில நாட்களுக்கான தற்காலிக பார்வை குறைபாடும், அரசு கல்லூரியில படிக்கிற ஏழை மாணவனான திருப்பதியோட நிரந்தர பார்வை குறைபாடும் இங்க ஒரே நேர்கோட்டுல சந்திக்குது. கரெக்ட். 2 பேருக்குமே அந்த ரோபோட்டிக் குரல் புரியல. 2 பேருக்குமே உணர்ச்சி உள்ள ஒரு மனித குரலோட ஸ்பர்ஷம் தேவைப்படுது. இந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் கார்த்திகை முழுமையா மாத்துது. அந்த அரசு பள்ளி மாணவன் கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. இந்த வாய்ஸ் குளோனிங் வசதியை நம்ம உருவாக்கியே தீரணும் அப்படின்னு கார்த்திக் தீர்க்கமா முடிவெடுக்கிறான். அவனோட அப்பாவும் இது பார்வையற்றவர்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்குன்னு சொல்லி இதுக்கு தேவையான முழு நிதியையும் தர ஒத்துக்கிறாரு. வாவ், இது ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். இத நாம யுனிவர்சல் டிசைன் அல்லது அனைவருக்குமான வடிவமைப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டோட இணைத்து பார்க்கணும். யுனிவர்சல் டிசைனை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியுமா, கட்டடங்கள்ல உள்ள சாய்வு தளங்கள், அதாவது ரேம்ப்ஸ், ஆரம்பத்துல சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்களுக்காக மட்டும்தான் சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டது. ஆமா, மாற்றுத்திறனாளிகளுக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதை பயன்படுத்துறது யாரு? தள்ளு வண்டியில குழந்தைய வச்சுக்கிட்டு போறவங்க, சக்கரங்கள் வச்ச ட்ராலி பேக் எடுத்துட்டு போறவங்க, வயசானவங்கன்னு எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்க. பாயிண்ட். நானும் நிறைய தடவை படியேற கஷ்டப்பட்டுட்டு அந்த ரேம்ப்ல நடந்து போயிருக்கேன். அதான், விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு சின்ன தேவைக்காக உருவாக்கப்படுற ஒரு விஷயம் எப்படி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் மெயின் ஸ்ட்ரீமுக்கும் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். திருப்பதி கேட்டது ஒரு மாணவனோட தேவைக்காக. ஆனா அதுவே நாளைக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிக்கும் பயன்படுது. அதுதான் யுனிவர்சல் டிசைனோட உண்மையான வெற்றி. நிஜமாவே இது ஒரு பவர்ஃபுல்லான எண்ணம். சரி, அப்பா ஓகே சொல்லிட்டாரு, ஃபண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த நாள் காலைக்கு நாம போவோம். அந்த மீட்டிங் சீன். ஆமா, இந்த சந்தோஷமான செய்திய பத்தி நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க அந்த டெவலப்பரான கார்த்திகேயனை பார்க்க திருப்பதியும் சிவசங்கரனும் அவரோட ஆபீஸுக்கு வராங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் சாரா கிட்ட பேசுறாங்க. கார்த்திகேயன் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவங்களும் சரின்னு உட்கார்றாங்க. ஆனா அவங்க எவ்ளோ நேரம் காக்க வைக்கப்படுறாங்க தெரியுமா? ரொம்ப நேரம் உட்கார வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முழுசா 3 மணி நேரம். எனக்கே இதை கேட்கும்போது கோவம் வருது. இது என்ன கார்ப்பரேட் திமிரா? பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். தங்களுக்கு தேவையான ஒரு உதவிக்காக போராட வர்ற மாணவர்கள்னா அவங்களுக்கு சுயமரியாதையே இருக்க கூடாதா? என்னமோ பிச்சை கேட்கறவங்க மாதிரி அவங்கள 3 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க. இது என்ன வகையான மனநிலை? நீங்க கோபப்படுறது எனக்கு புரியுது. இதேதான் அந்த இடத்துல சிவசங்கரனும் கேக்குறான். அவன் என்ன கேக்குறான்? அவன் என்ன, அவ்வளோ பெரிய அப்படக்கு தான், வேலை ஆகணும்னா 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு விரக்தியில கொதிக்கிறான். அவன் கோவப்படுறது 100% நியாயம் தானே? நியாயம்தான். ஆனா இந்த இடத்துல நாம கார்ப்பரேட் அதிகார படிநிலைகளை, அதாவது பவர் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கணும். பவர் டைனமிக்ஸா? ஆமா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி. வெளியிலிருந்து பார்க்கும்போது உள்ளே நடக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா உள்ளே நுழையிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அது உண்மைதான். அதிகாரம் யாருகிட்ட இருக்கோ அவங்க தான் நேரத்தை கட்டுப்படுத்துவாங்க. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க அந்த நேரத்துக்காக காத்திருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தோட எழுதப்படாத ஒரு கொடூரமான விதி. கேட்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு சாமானியன் தன் உரிமையை கேட்கணும்னா கூட தன்னோட நேரத்தையும் பொறுமையையும் சில சமயம் சுயமரியாதையையும் பணயம் வைக்க வேண்டியிருக்கு. சிவசங்கரன் கோவப்படுறான். ஆனா திருப்பதி ரொம்ப அமைதியா அவனை சமாதானப்படுத்துறான். ஏன்னா விளிம்பு நிலை மக்களுக்கு இது பழகிப்போன ஒரு வழி. அவங்களுக்கு காத்திருப்புங்கிறது புதுசு கிடையாது. அந்த 3 மணி நேர காத்திருப்புக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய உளவியல் இருக்கிறத நினைக்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஆனா ஒரு வழியா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க. ஆமா, அங்க உள்ள போனா அவங்க பார்த்த முகம் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. யார் அது? அது என்ன அதிர்ச்சி, அங்கே யார் இருந்தா அப்படிங்கறத நாம சஸ்பென்ஸாவே வைப்போம். ஆனா இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். ஓகே, இவ்வளவு நேரம் நாம பேசுனதை தொகுத்து பார்த்தா, So what does this all mean?
ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒரு பெண்ணோட சுயமரியாதைக்காக ஒரு இளைஞன் சோடா பாட்டில தூக்கி அடிச்ச ஒரு சாதாரண சண்டையில ஆரம்பிச்ச விஷயம் எப்படி பார்வையற்ற மாணவர்களோட டிஜிட்டல் உரிமைக்கான ஒரு பெரிய தொழில்நுட்ப போராட்டமா உருவெடுத்திருக்குங்கிறத இந்த எபிசோடுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் கோடுகளும் அல்காரிதம்களும் இல்ல. அதுக்குள்ள மனிதர்களோட வழிகளும் தேவைகளும் ஒளிஞ்சிருக்கு. கரெக்டா. ஒரு ஏழை மாணவனோட தவிப்பும் ஒரு கோடீஸ்வரரோட விரக்தியும் ஒன்னா சேரும்போது தான் ஒரு உண்மையான யுனிவர்சல் டிசைன் பிறக்குது அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப அழகா உணர்த்தியிருக்கு. அப்சல்யூட்லி. இந்த கதைய இவ்ளோ ஆழமா அலசுனதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளின் தாயின்னு சொல்வாங்க. ஆனா இங்க மனித நேயம் தான் அந்த தொழில்நுட்பத்தையே முழுமையடைய செய்து. சரியா சொன்னீங்க. இத நாம நிறைவு செய்வதற்கு முன் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நேயர்கள் இத பத்தி கண்டிப்பா சிந்திக்கணும். இந்த கதையில வர்ற அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி எந்த ஒரு மனித உணர்வும் இல்லாம, எந்த ஒரு ஆன்மாவும் இல்லாம, ஆனா வேறு வழி இல்லாம நீங்க பழகி போய் சகிச்சுக்கிட்டு பயன்படுத்துற தொழில்நுட்பங்கள் உங்களை சுத்தி வேற என்னென்ன இருக்கு? நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உயிரற்ற தொழில்நுட்பங்களுக்கும் ஒரு மனித குரல் தேவைப்படுதா? அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இதை யோசிச்சுட்டே இருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம், சிந்திப்போம்.